Hello everyone, welcome back to SandQuest channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் essay on dramatic poesy which was written by John Dryden and இது பாத்தீங்கன்னா literary criticismல இருக்கு. இது வந்து உங்களுக்கு MAல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக் and also இது வந்து PGTRB NET இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let us see about John Dryden. Dryden was born on 19 August 1631. It is according to New Style. And Old Style படி பார்த்தோன்னா August 9, 1631. I will tell you what is Old Style and New Style. And he was died on May 12, 1700. New Style படி. And Old Style படி பார்த்தோன்னா May 1st, 1700. Yes, coming back to Old Style and New Style. Old Style அப்படிங்கிறது வந்துட்டு ஜூலியன் கேலண்டர் அண்ட் நியூ ஸ்டைல் அப்படிங்கிறது வந்துட்டு கிரிகோரியன் கேலண்டர். கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேலண்டர் அண்ட் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது போப் கிரிகோரி 13 அப்படிங்கிறவர் வந்து 1582 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் அதுக்கு முன்னாடி ஜூலியன் கேலண்டர்னு என்னென்னு பார்ப்போம். ஜூலியன் கேலண்டருங்கிறது வந்துட்டு ஜூலியன் கேலண்டர் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ஜூலியஸ் சீசர். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 46 BCலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா 365.25 டேஸ் இருக்கும் ஒரு இயருக்கு. அண்ட் லீப் இயர் வந்து எவ்ரி 4 years ஒன்ஸ் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1600 இயர்ஸாக அதை தான் யூஸ் பண்ணாங்க. பட் ஏன் இந்த மெத்தடுக்கு மாறினாங்க, இந்த கிரிகோரியன் கேலண்டருக்கு மாறினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் லேக் இருந்துச்சு. 10 days வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிரிகோரியன் கேலண்டருக்கும் ஜூலியஸ் சீசர் கேலண்டருக்கும் பார்த்திங்கன்னா 10 days டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஜூலியன் கேலண்டரில் இருந்த சின்ன சின்ன எரர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணதான் வந்துட்டு இந்த கிரிகோரியன் கேலண்டர். பட் கேத்தலிக் சர்ச் அண்ட் ஆங்கிலிக்கன் சர்ச் ப்ராப்ளம் வந்து இங்கிலாண்டில் போயிட்டு இருந்ததுனால இங்கிலாந்து வந்துட்டு அந்த கிரிகோரியன் கேலண்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த கேலண்டர் வந்துட்டு இங்கிலீஷ் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ஆங்கிலிக்கன் சர்ச்சை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்ததுனால அவங்களுக்குள்ளே இருந்த அந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. பட் லேட்டர் வந்து 1752க்கு மேலே இங்கிலாந்து கூட வந்து இந்த கேலண்டருக்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. ஜான் ட்ரைடன் பிலாங்ஸ் டு ரெஸ்டரேஷன் பீரியட். ட்ரைடன் வந்துட்டு ஒரு லிட்ரரி ஜீனியஸ்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஜான்ராலையுமே எழுதியிருப்பார். பொயட்ரி, ட்ராமா, சட்டையர், ப்ரோஸ், ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்திருக்கு. இன் 1668 he became England's first official poet laureate. அது மட்டும் இல்லாமல் ட்ரைடன் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னு பார்த்தோன்னா அவர் தான் வந்துட்டு லிபரல் கிரிட்டிசிசம், ஹெரோயிக் கிரிட்டிசிசம், கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு கிரிட்டிசிசம் எழுதுகிறோன்னா அதில் ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும் அண்ட் ஒரு பேலன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதுனது மட்டும் இல்லாமல் ஹீ மேட் லிட்ரரி கிரிட்டிசிசம் அ ப்ராப்பர் ஃபீல்டு. அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஃபீல்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ட்ரைடனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிசிசம் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கிரிட்டிசிசம் எப்படி இருந்துச்சுன்னா அன்ஆர்கனைஸ்டாகவும் ஒரு ரேண்டமாக ஒருத்தங்க ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒர்க் மேலே ஒரு ரேண்டமாக ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறது அந்த மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருந்ததால் அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு கிரிட்டிசிசமை கன்சிடர் பண்ணிக்கிறதுல. பட் ட்ரைடனோட கிரிட்டிசிசம் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான கிரிட்டிசிசமாக அண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ரொஃபஷ்னலான ஒரு மெத்தடில் அப்ரோச் பண்ணதால் நம்ம அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். லேட்டராக வந்து கிரிட்டிக்ஸான சாமுவேல் ஜான்சன் இவங்களெல்லாம் அட்மையர் பண்ணதே வந்துட்டு ட்ரைடனோட ஒர்க்ஸ் தான். பேசிக்காக பார்த்தோன்னா சாமுவேல் ஜான்சன் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடனை டேர்ம் பண்ணார். நெக்ஸ்ட் ட்ரைடனோட மேஜர் ஒர்க்ஸ் பார்ப்போம். ஹெரோயிக் ஸ்டான்சாஸ் அப்படிங்கிற ஒரு போம் வந்து 1659 பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த போமில் யாரை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆலிவர் க்ராம்வெல். ஆலிவர் க்ராம்வெல் அப்படிங்கிறவங்க பேசிக்காக சிவில் வார் முடிஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு கிங்கோ குயினோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து கிங்கு கிடையாது, பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு லார்ட் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் அந்த இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணுறாரு. அந்த ரூல் பண்ணுற டைமில் ஆலிவர் க்ராம்வெல் பற்றி, அவரோட லீடர்ஷிப் பற்றி, அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் வந்து அந்த ஹெரோயிக் ஸ்டான்ஸால் எழுதுகிறாரு. பட் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அவர் எந்த ரிலீஜன் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணாமல் டிப்ளமேட்டிக்காக எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் இயரே இன் 1660 ஆஸ்ட்ரியோரிடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதுறாரு. அந்த புக்கில் பார்த்தோன்னா ட்ரைடன் வந்து சார்ல்ஸ் டூவை பற்றி பெருமையாக பேசுவார். ஏன்னு பார்த்தோன்னா இப்போ சார்ல்ஸ் டூ தான் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணுறாரு. முன்னாடி இயர் பார்த்தோன்னா ஆலிவர் க்ராம்வெல் தான் வந்துட்டு ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் அவரை பற்றி பெருமையாக பேசினார். இப்போது சார்ல்ஸ் டூவை பற்றி பெருமையாக பேசுவார்.
ஸோ இது வந்து ட்ரைடனுடைய யூஷுவல் கேரக்டர் பிகாஸ் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு சைட் வித் அத்தாரிட்டிஸ். ட்ரைடனோட அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் எதுன்னு பார்த்தோம்னா 1667 ஆனஸ் மிரபிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் எதை பற்றி இருக்குன்னு பார்த்தோன்னா லண்டனில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேக் அண்ட் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இந்த மாதிரியான திரும்ப நெகட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அதை எப்படி இங்கிலாந்து வந்து ஓவர் கம் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரோட அந்த பாசிட்டிவான அப்ரோச் டுவர்ட்ஸ் ஹிஸ் நேஷன், அதாவது இங்கிலாந்து மேலே இருந்த அவரோட பற்று எப்படி வந்து பாசிட்டிவாக எடுத்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனஸ் மிரபிலஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே என்னன்னு பார்த்தோன்னா இயர் ஆஃப் வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்பிட்வீனில் இந்த டைமில் பார்த்தோன்னா 1663 த வைல்ட் கேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ப்ளே. பட் அது வந்து அந்தளவுக்கு பெரிய ரீச் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1665 த இந்தியன் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். பட் ஆக்சுவலி இது வந்து இந்தியன் எம்பரர் அப்படின்னா இது வந்து ஒரு நம்ம இந்தியன் எம்பரர் பற்றி கிடையாது. இந்த பிளேயில் தான் பார்த்தோன்னா அவர் வந்து ஹீரோயிக் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் ரைமிங் லைன்ஸில் வந்து எழுதியிருப்பார். இந்த இந்தியன் எம்பரர் வந்து எதனோட சீக்வல் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா த இந்தியன் குவீன் சொல்லிட்டு 1664 ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அதனோட தொடர்ச்சியாக தான் வந்துட்டு த இந்தியன் எம்பரர்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். பட் அந்த த இந்தியன் குவீன் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரைடன் வந்து சர் ராபர்ட் ஹாவர்ட் அப்படிங்கிறவரோட சேர்ந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி 1664 த ரைவல் லேடிஸ் அண்ட் 1670 டைரனிக் லவ் இந்த மாதிரியான புக்கெலாம் எழுதினார். 1671 த கான்குவெஸ்ட் ஆஃப் கிரனடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுமே வந்து பப்ளிஷ் பண்ணார். அவரோட ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயிக் பிளேஸ் தான். இந்த ஹீரோயிக் பிளேஸை வந்து பெருசாக அதிகமாக எழுதினது வந்து ட்ரைடன் தான். அது வரைக்கும் ட்ரைடன் எழுதின எல்லா ஒர்க்குமே வந்து ஹீரோயிக் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு இந்த ஒர்க்கில் கூட வந்து ஒரு ப்ரிஃபஸ் வந்து எழுதியிருப்பார். த கான்குவெஸ்ட் ஆஃப் த கிரனடாவில் வந்துட்டு ஒரு ப்ரிஃபஸ் கொடுத்துருப்பாரு. ஹீரோயிக் கப்லெட் எப்படி இருக்கும், ஹீரோயிக் பிளேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அண்ட் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி ஒருத்தங்க வந்து எழுதியிருப்பாங்க. 1671 த ரிஹர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து பப்ளிஷ் ஆகுது. பட் அந்த புக் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னே மென்ஷன் பண்ணாமல் ஒரு அனானிமஸாக வந்து பப்ளிஷ் ஆயிடுது. ட்ரைடனுக்கு வந்து தெரிய வரும் இல்லையா, யாரெல்லாம் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தெரிய வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அவரோட நெக்ஸ்ட் ஒர்க்கான ஆப்சலம் அண்ட் அக்கிட்டோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் நிறைய பேர்த்த வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் ரிஹர்சலில் யாரெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களையும் வந்து இந்த புக்கில் வந்து சட்டைரைஸ் பண்ணி எழுதியிருப்பார். இந்த ரிஹர்சல் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ட்ரைடன் காட் சம்வேர் அஃபெக்டட் அண்ட் ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் இன் பிளாங்க் வேர்ஸ். நெக்ஸ்ட் ஆப்சலம் அண்ட் அக்கிட்டோஃபில் 1681 பப்ளிஷ் ஆகுது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அலிகிரி. இதில் யாரெல்லாம் பற்றி எழுதியிருப்பாருன்னு பார்த்தோன்னா கிங் சார்ல்ஸ் II, டியூக் ஆஃப் மான்மெத், ஷாஃப்ஸ்பெரி அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் இவரை பர்சனலாக அட்டாக் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி இந்த ஒர்க்கில் அட்டாக் பண்ணியிருப்பார். இது வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லி ரெண்டாக பப்ளிஷ் ஆகுது. பார்ட் 1 வந்து இவரோட கம்ப்ளீட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் பார்ட் 2 பார்த்தோன்னா நெஹம் டெட் அப்படிங்கிறவர் தான் மேஜராக எழுதியிருப்பார். ட்ரைடன் வந்து 200 லைன்ஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். 1668 எஸ்ஸே அண்ட் ட்ரமாட்டிக் பொயசி எழுதுறாரு. 1682 மேக் ஃப்ளெக்கான் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. இட்ஸ் அ சட்டையர் ஆன் தாமஸ் ஷாட்வெல். அண்ட் 1682 ரிலீஜியோ லெசி அப்படின்னு ஒரு ரிலீஜியஸ் அலிகரி எழுதுறாரு. அவரோட அனதர் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் பார்த்தோன்னா த ப்ரிஃபஸ் டு த ஃபேபிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட், எ சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டே இந்த மாதிரியான ஒர்க்லாம் அவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் தான். இன் அ நட்ஷெல் ஐ வுட் சே ட்ரைடன் வாஸ் த பெஸ்ட் ரைட்டர் ஆஃப் த ரெஸ்டரேஷன் பீரியட். ட்ரைடனை பற்றி பேசும்போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய இன்னொரு சோஷியல் இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா அவரோட பீரியடில் நடந்த எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ். தெர் வாஸ் அ கிளாஷ் பிட்வீன் டாரி அண்ட் விக். பேசிக்கலி பார்த்தோன்னா ட்ரைடன் பிலாங்ஸ் டு டாரி. அவங்க எதை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சப்போர்ட் பண்ணாங்க. இங்கிலாண்டோடைய ஓல்டு ட்ரெடிஷன்ஸ், அவங்களோட ஓல்டு ஆர்டர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மொனார்கி சிஸ்டம் தான் பெஸ்ட், அதாவது கிங் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து டாரி குரூப். அண்ட் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா கிங் சார்ல்ஸ் II இருக்கார் இல்லையா, அவரோட பிரதர் ஜேம்ஸ் வந்து ஈவன் தான் அவர் வந்து கேத்தலிக்காக இருந்தால் கூட அவங்க வந்து எங்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க. பட் விக் பார்ட்டி வந்துட்டு கேத்தலிக் கிங் வந்து எங்களுக்கு கிங்காக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் வந்து அப்போஸ் பண்ணவங்க தான் விக் குரூப். ஸோ இந்த கிளாஷில் பார்த்தோன்னா ட்ரைடனையும் நிறைய அட்டாக் பண்ணுறாங்க
அண்ட் ஆல்சோ ட்ரைடனும் பார்த்தோன்னா விக் பார்ட்டியில் இருக்கிறவங்கள நிறைய பேர்த்த அட்டாக் பண்ணியிருப்பார். அதில் எழுதின புக் தான் வந்து ஆப்சலம் அண்ட் அகிட்டோஃபில். அதனால தான் வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அலிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு த எஸ்ஸே ஆஃப் ட்ரமாட்டிக் பொயசி பார்ப்போம். இதை வந்துட்டு ஆஃப் ட்ரமாட்டிக் பொயசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1668. அந்த புக் பார்த்திங்கன்னா பேசிக்காக எப்போ எழுதினாருன்னு பார்த்தோன்னா 1665ல் லண்டனில் ஃபுல்லாக தியேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் பிளேக். நம்ம இது வந்து ட்ரைடனோட இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். 1666 வந்துட்டு அவர் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். அதில் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து லண்டன் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம், பிளேக், கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்துச்சுன்னு சொல்லி எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த டைம் தான், எஸ் 1665ல் பிளேகால் லண்டனில் ஃபுல்லாக தியேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ட்ராமா எதுவுமே வந்து எழுதுறதுக்கோ இல்லை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அப்போது அந்த டைமை யூஸ் பண்ணி இவர் வந்து ஒரு ஒர்க் வந்து எழுதுகிறாரு. அதுதான் இந்த எஸ்ஸே ஆஃப் ட்ரமாட்டிக் பொயசி அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். This particular work is written in the form of dialogue among 4 characters. 4 characters யார் யாருன்னு பார்த்தோன்னா கிரைட்ஸ், யுஜீனியஸ், லிசிடியஸ் அண்ட் நியாண்டர். அந்த 4 கேரக்டர்ஸில் கிரைட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா டிஃபெண்டர் ஆஃப் ஏன்ஷியன்ட் ட்ராமா. ஏன்ஷியன்ட் ட்ராமாக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசுவார். அவரோட ரியல் லைஃப் நேம் என்னென்னு பார்த்தோன்னா சர் ராபர்ட் ஹாவர்ட். இங்கே வந்து சும்மா ஒரு கேரக்டரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணி தான் இவர் காட்டியிருப்பார். 4 கேரக்டருக்குமே வந்து ரியல் லைஃப் நேம் இருக்குது. பட் இங்கே வந்து அவர் அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக வச்சு எழுதியிருப்பார். சார் ராபர்ட் ஹாவர்ட் யாருன்னு பார்த்தோன்னா ட்ரைடனோட பிரதர் இன் லா. ஸோ அவரை தான் வந்துட்டு இங்கே கிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யுஜீனியஸ் வந்து மாடர்ன் ட்ராமாவை சப்போர்ட் பண்ணுறவர். அவர் யாருன்னு பார்த்தோன்னா சார்ல்ஸ் சாக்வேல். ரியல் நேம் வந்து சார்ல்ஸ் சாக்வேல். பேசிக்காக அவர் வந்து ஏர்ல் ஆஃப் டார்செட். அண்ட் தேர்ட் கேரக்டரான லிசிடியஸ் யாருன்னு பார்த்தோன்னா அட்வொகேட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ட்ராமாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவார். ரியல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா சர் சார்ல்ஸ் செட்லி. அண்ட் ஃபோர்த் கேரக்டரான நியாண்டர் இருக்கார் இல்லையா, அவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜான் ட்ரைடன் ஹிம்செல்ஃப். அவரை பற்றி அவரே ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கொடுத்து எழுதியிருக்காரு, அதுதான் நியாண்டர். ட்ரைடன் டெடிகேட்டட் திஸ் பர்டிகுலர் எஸ்ஸே டு சார்ல்ஸ் செட்லி. சார்ல்ஸ் செட்லிங்கிறவர் யாருன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லிசிடியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கொடுத்துருப்பார் இல்லையா, அவர் தான். பட் பேசிக்காக இவர் யாருன்னு பார்த்தோன்னா ஹீ இஸ் ஆல்சோ அ பிளே ரைட். அவரும் வந்து ரெஸ்ட்ரேஷன் பீரியடை சேர்ந்த ஒரு ரைட்டர் தான். அவரோட ஒர்க்ஸில் நிறையவே அட்மையர் ஆகி ட்ரைடன் வந்து அவருக்காக இந்த எஸ்ஸே வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. இந்த கான்வர்சேஷனோட செட்டிங்கே எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா ரிவர் தேம்ஸில் ஒரு பார்ஜில், அதாவது ஒரு போட்டில் 4 பேர் உட்காந்துட்டு பேசிக்கிற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டில் என்னென்னு போயிட்டுருக்குன்னு பார்த்தோன்னா வார் பிட்வீன் டச் அண்ட் இங்கிலாந்து. நம்ம அதையும் வந்து பார்த்தோம். அந்த 1965-66 அந்த பீரியடில் பார்த்தோன்னா இங்கிலாண்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போச்சு. பிளேக், வார், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த வார் நடந்துட்டுருக்க டைமில் தான் இவங்க 4 பேரும் வந்து, பிகாஸ் அந்த டைமில் தான் ட்ராமா எதுவுமே நடக்கல இல்லையா, அதனால் இவங்க 4 பேரும் உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி இவர் எழுதியிருக்காரு. நவ் வி வில் மூவ் ஆன் டு த சம்மரி பார்ட். சம்மரியில் பார்த்தோன்னா வந்துட்டு 5 மேஜரான இஷ்யூஸை வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா ஏன்ஷியன்ட் விசஸ் மாடர்ன். இந்த ஏன்ஷியன்ட் விசஸ் மாடர்னில் வந்துட்டு கிரைட்ஸ் யாருக்காக ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்ஷியன்ட் ட்ரமாட்டிஸ்ட்காக ஆர்கியூ பண்ணுறாரு. ஏன்ஷியன்ட் ட்ரமாட்டிஸ்டான க்ரீக் அண்ட் ரோம்ஸ் அவங்க எல்லாரும் எப்படி எழுதியிருக்காங்க, அவங்க தான் வந்து சுப்பீரியர். மாடர்ன்லாம் வந்து இப்போ வந்தவங்க தான். அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு இமிட்டேட் த ஏன்ஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மாடர்ன் ட்ரமாட்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஏன்ஷியன்ட்டோட ரைட்டிங்ஸை தான் வந்து காப்பி பண்ணுறாங்களே ஒழிய அவங்கக்கிட்டேன்னு ஒரு யூனிக்கான விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஏன்ஷியன்ட் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஏன்ஷியன்ட் ட்ரமாட்டிஸ்ட் தான் வந்துட்டு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அவங்க எழுதுனதில் வந்துட்டு ஒரு மாரல் பர்பஸ்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க எழுதுறதுனால ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு மாரல் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்டான பிளேஸ் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அதுக்காக சில ரைட்டர்ஸையும் வந்து கோட் பண்ணியிருக்காரு. அரிஸ்டாட்டில், சொஃபோக்லஸ், யூரிபிடியஸ், இவங்க எல்லாத்தையும் பார்த்து தான் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ரைட்டர்ஸே வந்து எழுதுகிறாங்க. பிகாஸ் அவங்களோட ட்ராமா எல்லாமே ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டாக வச்சவர் தான் வந்துட்டு யுஜீனியஸ். அவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா மாடர்ன் ட்ரமாட்டிஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும், வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் ஆகட்டும், எமோஷன்ஸை பிளெண்ட் பண்ணி கொடுக்கறதாகட்டும் அண்ட் ரியலிஸ்டிக்காக கொடுக்கறதாகட்டும், அதில் எல்லாமே வந்து மாடர்ன் ட்ரமாட்டிஸ்ட் தான் வந்து அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தோன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கஷ்டமான தீமை கூட எடுத்துகிட்டு அவங்க வந்து ரொம்ப என்கேஜிங்காக ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா கேரக்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ் பீப்புளை, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் பீப்புளை மட்டும் எடுத்துக்காமல் புவர், ரிச் எல்லா பீப்புளையும், கிங் இல்லை ஒரு லேமேன் எல்லாத்த பற்றியுமே வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாடர்ன் ட்ரமாட்டிஸ்ட்டுக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணி பேசுகிறாரு யுஜீனியஸ். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த கம்பைனிங் ஆஃப் சீரியஸ்னஸ் வித் ஹியூமர் அதுதான் வந்துட்டு லேட்டர் டிஸ்கஷனில் வரும். என்னென்னு பார்த்தோன்னா ட்ராஜடியும் காமெடியும் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எகென்ஸ்டாக பேசுவாங்க. பட் யுஜீனியஸ் வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாரு. என்னென்னா அவங்களால தான் வந்துட்டு அந்த ட்ராஜடியும் காமெடியும் வந்து கம்பைன் பண்ணி எழுத முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ அதை வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ, ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யுஜீனியஸ் வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறாரு. இப்போது இந்த ரெண்டு ஆர்கியூமெண்ட்டுக்கும் ட்ரைடனோடைய அதாவது நியாண்டரோடைய வியூஸாக என்ன வைக்கிறாருன்னு பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான வியூ தான் இருக்குது. ஹீ சப்போர்ட்ஸ் போத் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன். ஈவன் தோ வந்து மாடர்னுக்கு கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணாலுமே ஏன்ஷியன்ட்டையும் வந்துட்டு இல்லை அவங்க எனக்கு பிடிக்கல, இல்லை அவங்களோட ரைட்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவங்களோடதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் மாடர்னுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா ஏன்ஷியன்ட் யூஸ் பண்ண அந்த மாரல் டிசிப்ளின் ஆகட்டும், ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதை நான் அட்மையர் பண்ணுறேன். இந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் ஆஃப் ரைட்டிங், அதாவது இந்த மாடர்ன் எழுதக்கூடிய க்ரியேட்டிவாக ஃப்ரீடமாக அவங்க எழுதுகிறாங்க, எந்த ஒரு பேரியரும் இல்லை, இந்த ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் எழுதணும்னு இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அது வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் பேசிக்காக பார்த்தோன்னா அவர் மாடர்னை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஏன்ஷியண்ட்டை வந்து அவர் குறையெல்லாம் சொல்லலை. ஏன்ஷியண்ட்டையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவங்களோட ஒர்க்கையும் வந்து நான் அட்மையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோடதையும் வந்து அந்த வியூஸையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. செகண்ட் வந்து என்ன இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா த 3 யூனிட்டிஸ். அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸில் வந்து 3 யூனிட்டிஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். அது என்னென்னு பார்த்தோன்னா யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். அதாவது யூனிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதாவது ஒரு ப்ளே நடக்குது அப்படின்னா அது வந்து வித்தின் 24 ஹார்ஸ்க்குள்ளே நடந்து முடிக்கிற மாதிரி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ப்ளே வந்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அது ஒன் பர்டிகுலர் இடத்துல மட்டும் நடந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா சப்ளாட் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஆக்ஷனும் இன்னொரு ஆக்ஷனும் வந்துட்டு இன்டரப்ட் பண்ணி வெவ்வேறு சப்ளாட்டுக்குள்ளே போகாமல் ஒரு பர்டிகுலர் பிளாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். இதை டிஃபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு லிசீடியஸ் பேசியிருப்பார். என்னன்னு சொல்கிறாருன்னா ஃப்ரெஞ்ச் ட்ரமாட்டிஸ் அதாவது கார்னேல் இவங்களெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டான இந்த யூனிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ட்ரிக்டான யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணும்போது அந்த ப்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாகவும் டிசிப்ளின்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேவாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸை வந்து தவிர்க்க முடியும். ஒரு கிளாரிட்டி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது, இன்னொரு பிளேஸில் ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி, இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி, நேற்று நடந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் காட்டினாவோ இல்லை டிஃப்ரெண்ட் பிளேஸில் காட்டினாவோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணோம், ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி 3 யூனிட்டிஸ் பற்றி லிசீடியஸ் பேசி முடிச்சிருப்பார். அண்ட் தேர்ட் டாப்பிக்கில் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமா விர்சஸ் இங்கிலீஷ் ட்ராமா. இதில் லிசீடியஸ் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமா வந்து இந்த 3 யூனிட்டிஸுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ரெஞ்ச் ட்ராமா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபார்மலாகவும் எலகண்ட்டாகவும் ரொம்ப பாலிஷ்டாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் ட்ராமாவை பற்றி ப்ரைஸ் பண்ணுவார். வயலண்ட்டான சில ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க கொண்டு வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டேஜில் கொண்டு வரது கிடையாது. ஏன்னா வந்து அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல மெசேஜஸ் மட்டும் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அண்ட் ஆல்சோ தே மெயின்டைன் சம் டெக்கரம்,
ஒரு ஸ்டேஜில் இதுதான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு டெக்கரம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க, டீசென்சியை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கரெக்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நியாண்டர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, 3 யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஃப்ரெஞ்ச் வந்து அந்த 3 யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ரியல் லைஃப்பில் ஒரு 3 யூனிட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து ஒன் பிளேஸில் மட்டும் நடந்திருக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒன் பிளேஸில் மட்டும் நடக்குமா? நம்ம ரியல் லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு பிளேஸில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் நடக்கும். ஸோ அந்த ரியல் லைஃப்பை டெபிக் பண்ணி நம்ம சொல்லும்போது டிஃப்ரெண்ட் செனாரியோ அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் நடக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் குவைட் ஆர்டிஃபிஷியல். நீங்கள் வந்து ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் நடக்கிற மாதிரி காமிச்சா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்கிறாரு. அவர் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை வேணால் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் யூனிட்டி ஆஃப் டைமும் பிளேஸும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் வந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு எமோஷ்னலி பவர்ஃபுல்லான, அதாவது ட்ராஜிக்கையும் காமெடியும் வந்துட்டு கம்பைன் பண்ணி சொல்கிறது அண்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு எமோஷன்ஸை அப்பீல் பண்ணுற மாதிரியான ப்ளேவை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண கிடையாது. பட் அவர் வந்து ஈவன் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலனாலும் ஹீ இஸ் ஆல்சோ அ சக்ஸஸ்ஃபுல் ப்ளே ரைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நியாண்டர், அதாவது ட்ரைடனுடைய வியூஸ் இங்கிலீஷ் ட்ராமாவை பற்றி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ்பெஷலி ஷேக்ஸ்பியர் அண்ட் பென் ஜான்சனை வந்துட்டு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்து இங்கிலீஷ் ட்ராமாஸ் பற்றி பேசியிருக்காரு. இங்கிலீஷ் ட்ராமாஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் பார்க்குறதுக்கே ஒரு லைவ்லினஸாகவும் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராஜடி அண்ட் காமெடி ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ட்ராஜிக் காமெடின்னு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே நேச்சுரலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப ஹியூமன் எமோஷன்ஸை வந்து எவோக் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்குது அப்படிங்கிறாரு. அண்ட் ஷேக்ஸ்பியர் வந்து எந்த மாதிரி இருக்கிற எல்லா ட்ராமாட்டிஸ்ட்லேயுமே வந்துட்டு ஒரு சோல்ஃபுல்லான ரைட்டிங்ஸை கொடுக்குறவர் தான் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியரை வந்து மற்ற ரைட்டர்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபைனல் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலீஷ் பிளேஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பிளே அளவுக்கு பாலிஷ்டாக இருக்காது, பட் என்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் பற்றி எழுதியிருக்காங்க. ரிச், புவர், ராயல் பீப்புள், நார்மல் பீப்புள், எல்லாத்த பற்றியுமே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாண்டர் பென் ஜான்சன் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, காமெடி அண்ட் ஹியூமர் கேரக்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்பவே ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸை வந்து எமோஷ்னலாக மூவ் பண்ண முடியலனா கூட அந்தளவுக்கு மாரல் பர்பஸ்க்காக எழுதுறதுலையும் சட்டைரிக்கலாக எழுதுறதுலையும் வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து கிளாசிக்கல் ரூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அரிஸ்டாட்டில், ஹொரேஸ், இவங்கள மாதிரியான ரைட்டர்ஸோடைய கிளாசிக்கல் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லிட்டு போன அந்த கிளாசிக்கல் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதுறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேக்ஸ்பியரையும் பென் ஜான்சனையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேக்ஸ்பியர் வந்துட்டு நேச்சுரலி அவர் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல், ரொம்ப அறிவாளி. அவர் வந்து ஈஸியாக ஆடியன்ஸை எப்படி கவர் பண்ணுறது, எப்படி எமோஷ்னலாக அவங்கள வந்து மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங். பட் பென் ஜான்சன் வந்துட்டு அவரோட ப்ளே எல்லாமே ரொம்ப இன்டெலெக்சுவலி என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிஃபைன்டாக க்ளீனாக கொடுத்துருப்பாரு. அவர் வந்து ஆர்ட் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஷேக்ஸ்பியர் வந்து நேச்சுரலாக ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். 4th இஷ்யூ, செப்பரேஷன் ஆஃப் ட்ராஜடி அண்ட் காமெடி வெர்சஸ் ட்ராஜிக் காமெடி. ஃப்ரெஞ்சு ட்ராமாட்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணி தான், ட்ராஜடி அண்ட் காமெடி ரெண்டையுமே செப்பரேட் பண்ணி மட்டும்தான் டீல் பண்ணியிருந்தாங்க. ட்ராஜடி வந்து எதை டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நோபல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணும். ரொம்ப சீரியஸான ஒரு தீம்ஸ் வச்சுருக்கும். லீடிங் டு அ டவுன்ஃபால், எப்படி வந்து ஒருத்தனுடைய டவுன்ஃபால் இருக்கும், எப்படி வந்து அந்த ஹியூமன் கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் வந்துட்டு எப்படி ஃபால் ஆகுது, அது வந்து நெகட்டிவ் எண்டிங் தானே. ஸோ அது வந்து அதனோட டவுன்ஃபால் பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு ட்ராஜடி. அண்ட் காமெடிங்கிறது வந்துட்டு டீல்ஸ் வித் காமன் பீப்புள் பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய ஹியூமரான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. அதில் ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, மிக்சிங் த டூ வந்து எப்படி இருக்கும்னா இம்ப்ராப்பராகவும் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க.
அதுக்கு நியாண்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, நம்ம லைஃபையே எடுத்துட்டோன்னா மிக்சர் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ ரெண்டுமே இருக்கக்கூடியது தான். ஸோ வந்து நம்ம ஒன்று மட்டும் ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் லைஃப்பில் இல்லை. அதே மாதிரி தான் லைஃப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ட்ராமாலேயும் வந்துட்டு டெபிக் பண்ண போகிறோம். அதனால் இட்ஸ் நத்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ராஜிக் காமெடி வந்துட்டு ஒரு எமோஷ்னல் பேலன்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. ஒரு டைம் சோகமாக இருந்தால் ஒரு டைம் சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் பேலன்ஸை வந்து கொடுக்குது. அதனால் இட்ஸ் குவைட் குட். இந்த காமெடி வந்து நம்மளோட மூடை வந்து ரொம்பவே அழகாக லைட்டன் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ஹார்ட்டோடையே ஃபுல்லாக பார்க்காம இல்லை ரொம்ப ஹியூமராக மட்டும் பார்க்காம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு லைட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்கிறாரு. எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காரு. ஷேக்ஸ்பியரோட மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், டெம்பஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு மிக்சர் ஆஃப் போத் காமெடி அண்டு ட்ராஜடி இல்லையா? இருந்தாலும் அது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாலுமே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ளேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. 5th இஷ்யூ ரைம் வெர்சஸ் பிளாங்க் வேர்ஸ். கிரைட்ஸ் வந்து ரைமுக்கு எகெயின்ஸ்டாக தான் ஆர்கியூ பண்ணியிருப்பார். ரைம் வந்து நம்ம ட்ராமாவில் யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு அன்னேச்சுரலான ஒரு ப்ளேவாக இருக்கும். ட்ராமாவில் யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பீப்புள் வந்துமே அவங்க பேசுகிறப்ப நார்மலான அவங்களோட கான்வர்சேஷன்ஸில் எதுவுமே வந்து ரைமிங்காலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில். அதே மாதிரி தானே ட்ராமாவும் டைலாக்ஸில் வந்து ரைம் வச்சுருக்கிறது நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாகவும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் தெரியும். ஒரு ரைமை கொண்டு போய் ஒரு ட்ராமாவுக்கு வச்சிங்கன்னா அது பொயட்ரிக்கு வேணும்னா சூட் ஆகுமே ஒழிய நீங்கள் ட்ராமாவுக்கு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிளாங்க் வேர்ஸ் தான் பெஸ்ட்டு. ஒரு ட்ராமா எழுதுறீங்கன்னா அது வந்து பிளாங்க் வேர்ஸில் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு நியாண்டர் என்னென்னு டிஃபெண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ரைம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபேர் தான். எஸ்பெஷலி ஹீரோயிக் ட்ராமாவில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னு சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா ரைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் சொல்ல வர விஷயத்த ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக சொல்லலாம். ரைம் வந்துட்டு ஒரு ஸ்பீச்சை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து ஒரு பியூட்டியை வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கறதுனால ரைம் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு இது வந்து ரைட்டர்ஸ்க்குமே என்ன பண்ணுதுன்னா ஒரு டிசிப்ளினை கொடுக்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு லைன்ஸை வந்து எழுத வைக்கிறதுக்கு அது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த லைனில் இப்போ இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டோம், இதுக்கு ரைமிங்காக நம்ம அடுத்த வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அவங்க வந்து டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக எழுதாமல் ரொம்ப கான்ஷியஸாக எழுதுகிற மாதிரி ஒரு டிசிப்ளின் கொடுக்குது அப்படின்ட்டு இருக்காரு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரைம் யூஸ் பண்ணி எழுதினவங்கள சிலர் இருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அது நல்ல கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா பிளாங்க் வேர்ஸில் வந்துட்டு எழுதலாம், எழுத வேணான்னு சொல்லலை, அதுவும் வந்து சூட்டபிள் ஃபார் மெனி ப்ளே. ரைம் வந்துட்டு சில டைப் ஆஃப் ட்ராமா எழுதும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லைக் ஹீரோயிக் ப்ளே அந்த மாதிரியான ப்ளேலலாம் வந்துட்டு நீங்கள் ரைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ளேவாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனலாக வந்துட்டு ட்ரைடன் என்னென்ன மெசேஜ் கொடுத்து கன்க்ளூட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஆர்ட்டுங்கிறது வந்துட்டு இட் மஸ்ட் பி ஃப்ரீ. ஆர்ட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா ட்ராமாங்கிறது வந்துட்டு நமக்கு டிலைட்டும் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்டும் பண்ணணும். அதாவது நீங்கள் அதை படிக்கும்போது என்டர்டெயினும் ஆகணும், ஹாப்பியும் ஆகணும், அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டும் பண்ணணும், உங்களுக்கு அது மூலமாக ஒரு மெசேஜும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போத் இன்டெலெக்சுவலி அண்ட் எமோஷ்னலி 2 விஷயத்துலையுமே வந்து அந்த ட்ராமா வந்து ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும்னு இருக்காரு. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா பெஸ்ட் பிளே ரைட்டுங்கிறவங்க யாருன்னா கம்பைன் ஆர்டிஸ்டிக் ஸ்கில் வித் க்ரியேட்டிவ் இமேஜினேஷன். அதுக்காக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். ஸோ நமக்கு என்ன தெரிய வருது, ட்ரைடன் வந்துட்டு ஹீ இஸ் த சப்போர்ட்டர் ஆஃப் மாடர்ன் பிளே ரைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன்ஷியன்ட் பிளே ரைட்டை வந்துட்டு எகெயின்ஸ்டெல்லாம் பண்ண கிடையாது, அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக வந்து இங்கிலீஷ் ட்ராமா தான் பெஸ்ட்டு, ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷில் எடுத்தோன்னா இங்கிலீஷ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவர் என்னென்னு கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மாடர்ன் இங்கிலீஷ் ட்ராமாஸ், அதாவது மாடர்ன் அப்படின்னா அவரோட பீரியடில் அதுதான் வந்து மாடர்ன். ஸோ அந்த மாடர்ன் இங்கிலீஷ் ட்ராமாஸ் தான் வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருப்பார். That's all in this video.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you.